இதோட அப்படியே வச்சுடுங்க நம்மளும் சர்வா சார் ஓகேங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு மாலில் இருக்க ஜங்கல் அட்வென்ச்சர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைங்க வந்து வீக் டேஸ்லையும் வீக்கெண்ட்லையும் ப்ளே பண்ணலாம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மால் ஸ்கார்ப்ரோவில் இருக்க இந்த மாலோட பேர் பார்த்தீங்கன்னா வுட்சைட் ஸ்கொயர் மால். இந்த மால் ஃபுல்லாகவே சூப்பராக டைனோசர்ஸ் இருக்கும். அதில் லைட்டிங்ஸ் எல்லாமே போட்டிருக்கும். அதுவும் ஆக்ஷன்ஸ் கூட. இந்த டைனோசர் மேலே நம்ம உட்காந்து ரைட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு வகையான டைனோசருமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு சூப்பராக மியூசிக்கெல்லாம் கொடுத்து அது லைட்டாக தலையசைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக வச்சுருந்தாங்க. இந்த மாலில் ஜங்கல் அட்வென்ச்சர்னு பேருக்கு ஏற்ற மாதிரி நிறைய அனிமல்ஸு அங்கங்கே படுத்துருக்கிற மாதிரி பார்க்கலாம். அதில் நம்ம உட்காந்துருக்கிற மாதிரியும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒட்டகச்சிவிங்கி, ஸ்னைலு, இந்த அனிமல் பார்த்திங்கன்னா கோப்ரா செம்ம பெருசாக இருந்துச்சு. இதுக்குள்ளே நிறைய பேர் உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி இருந்துச்சு. பசங்க எல்லாமே ஜாலியாக இதில் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு இதில் ப்ளே பண்ணிட்டு தான் அடுத்து உள்ளேயே போகிறாங்க. இது பாருங்கள். என்னோட குட்டி பொண்ணுக்கு இந்த ஸ்னேக்கில் உட்காந்துருக்கவும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. கத்த ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னா டைனோசர்ஸ், அந்த மாலை சுற்றி எல்லா பக்கமுமே ஒரு வகையான டைனோசர் வச்சுருக்காங்க. இந்த டைனோசர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஒரு பட்டன் ஆன் பண்ண மாதிரி ஒரு மியூசிக் வந்துடுது. அந்த ஒவ்வொரு டைனோசரும் எப்படி கத்துமோ அது மாதிரி கத்துது. என்னோட சின்ன பொண்ணோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு தான் இந்த மாலுக்கு நாங்கள் வந்தோம். ஆக்சுவலாக என்னோட சின்ன பொண்ணுக்கு அந்த பால் பிட்டில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் பர்த்டே அன்னைக்கு நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து வந்த டைம் வந்து 3 o'clock, பட் 4 to 7 தான் அவைலபிளாக இருந்துச்சு அங்கே ப்ளே பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி கூட்டம் வந்து ஹெவியாக இருந்துச்சு வீக்கெண்ட்னால். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பெர் கிட்டுக்கு $15, அடல்ட் வந்து ஃப்ரீயாக போய்க்கலாம். அதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இந்த வீடியோலையுமே நான் கொடுத்துருக்கேன். வெளியில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி பயங்கர மழை. ஸோ எங்களுக்கும் ஒரு 45 minutes இருந்துச்சு அடுத்த 3 hours ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம வந்து அது வரைக்கும் நாங்கள் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலில் போய்ட்டு ஆர்டர் பண்ணோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அதுக்கப்புறம் பக்கெட் சிக்கன் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணோம். ஆனியன் ரிங்ஸ் அதெல்லாமே ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அந்த கேஜுக்குள்ளேருந்து ஸ்னேக்கு பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டோட அது வந்து அசைய ஆரம்பிச்சிது. ஆக்சுவலாக ரியலாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ஆல்ரெடி டிக்கெட் எடுத்துருந்தோம் இல்லையா, கரெக்டாக 4 o'clock ஆகிடுச்சு. உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பால் பீட் பார்த்த உடனே என்னோடய குட்டி பொண்ணு வந்து அவளுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. ஸோ வந்து பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா இந்த பால் பீட்டில். கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டு மாதிரி ஒன்று போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ அது போட்டிருந்தா தான் உள்ளே என்ட்ரு ஆகும். நம்ம டிக்கெட் வாங்கும்போதே டிக்கெட் கூட ரிஸ்பேண்ட் மாட்டி விட்டுட்டு அது கூட ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் ஒன்று கொடுக்குறாங்க. ப்ளே ஏரியாக்குள்ளேயே ஒரு ஃபன் மிரர் வச்சுருந்தாங்க. அது நம்மளை வந்து ஒரு ஃபன்னியாக காட்டுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ராம்போலின். கண்டிப்பாக வந்து சாக்ஸ் போட்டு வரணும். அதுவும் க்ரீப்பி சாக்ஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது.
ஏரியாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. இது பார்த்திங்கன்னா செங்குத்தாக இருக்குது இந்த ஸ்லைடு. வீக்கெண்டில் எப்போவுமே கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். வீக் டேஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சு வர்ற பசங்க அந்த டைமிங்கில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் சீக்ரெட் வே, அதுக்கப்புறம் மேலே ஊஞ்சல், அதுக்கப்புறம் இந்த ஜிக்ஸாக் ஸ்லைடு, இதெல்லாமே இங்கே வந்து இருக்குது. பசங்களுக்கு அடிப்படாத மாதிரி ஸ்டெப்ஸு கலர்ஃபுல்லாக எல்லாமே வச்சுருக்காங்க. மேலே போயிட்டு ஊஞ்சல் ஆடலாம். அதுக்கப்புறம் சீக்ரெட் வேஸ்லாம் இருக்குது. ஒவ்வொரு வேலையும் போயிட்டு நம்ம ஸ்லைட் பண்ணி வெளியே வரலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. 3 ஸ்லைடு இருக்குது. நானுமா சரி போங்க, நான் பார்க்குறேன். நான் கீழே போய் நிற்கிறேன். என்ட்ரன்ஸில் ராக் வால் வச்சுருந்தாங்க. அதுலேயும் என் பொண்ணு நல்லாவே ப்ளே பண்ணாங்க. ராக் வாலில் புது கேம் கண்டுபிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டா. டிக்கெட் வாங்கும் போதே எவ்ரி டிக்கெட்டுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கூப்பன் கொடுக்குறாங்க. அந்த கூப்பனுக்குள்ளே டாய், கார் ரைஸ் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஏதாவது டாய் இருந்துச்சுன்னா டாய் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக என்னோடய பர்த்டே கேர்ளுக்கு வந்து டாய் கிடச்சிது. சைனீஸ் டாய் மாதிரி அது இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு 2 கார்லேயும் சர்ப்ரைஸாக வந்து கார் ரைஸ் இருந்தது. ஸோ சாரா 5 மினிட்ஸ் விளாண்டா சர்வா 5 மினிட்ஸ் கிடச்சிது. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா வேணுனாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு $3 நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக ஒரு 15 மினிட்ஸ், ½ அன் ஹவர் நம்ம பே பண்ணிட்டு கூட ப்ளே பண்ணிக்கலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கார் ரேஸ் பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு 6 மினிட்ஸ் நம்ம ப்ளே பண்ணலாம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 3 டிக்கெட்டுக்கு ஒரு டிக்கெட் ஃப்ரீயாக தராங்க. Ready. Fight. Todo lo que veo. Que sabe lo que yo aquí. Todo lo que veo. Todo digo. Ready. Fight. ப்ளே ஏரியாக்குள்ளே 3 டைப் ஸ்லைடு இருக்குது. அதுலேயும் இந்த ஜிக்ஸாக் பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்குது. பசங்களுக்கு 3 ஹவர்ஸில் அவங்களுக்கு ஸ்லைடெல்லாம் பண்ணி போர் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சீக்ரெட் வேஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இதில் நிறைய டைப் இருக்குது. ஸோ பசங்க வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப நல்ல பிளேஸ் தான். நான் வந்து செகண்ட் டைமாக இங்கே வர்றேன். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என் பசங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கு சீக்ரெட்டா? ஓகே ஓகே அந்த ஸ்லைட் வழியா வா. ஓகே சரியா?
பாய். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்பில் சீஸா இருக்குது. முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இங்கே 3 ஹவர்ஸ் ப்ளே பண்ணும்போது பசங்களுக்கு தர்ஸ்டி ஆகுது. ஸோ அதனால் நம்ம போகும்போதே வந்து 2-3 வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிடணும். இல்லை அப்படின்னாலும் வெளியில் போய் வாங்கலாம். பட் கிட்ஸை வந்து தனியாக விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, முன்னாடியே எடுத்துகிட்டு போயிடுறது பெட்ரு. சாக்ஸு கண்டிப்பாக அவசியம். அதெல்லாம் விழுகாமல் இருப்பாங்க. அதுவும் 3 பீஸ் சாக்ஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது. That's a robot. நாங்கள் ஃபுல்லாக 3 ஹவர்ஸ் நாங்கள் ப்ளே பண்ணி முடிச்சிட்டோம். பாப்பாவோட பர்த்டேவை அவள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணா. ஸோ இப்போ வந்து டைனோசரெல்லாம் மறுபடியும் ஒரு தடவை அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். கனடாவில் உள்ள ஜங்கிள் அட்வென்ச்சர் பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ.